குட் ஈவினிங் அனைவருக்கும். எல்லா முகநூல் நண்பர்களும் நல்லா இருக்கீங்களா? அதாவது நம்ம இந்தியாவில் பிறந்துட்டு தெலுங்கு, கன்னடம், அது மலையாளம், இவன் அப்படி இப்படின்னு பேசுகிறது அது என்ன பழக்கம்? அதாவது நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் கேரளா நமக்கு அடுத்த ஸ்டேட் ஆந்திரா, இந்த பக்கம் கர்நாடகா பக்கத்தில். இப்போ மகாராஷ்டிராலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நடிகரோ பாடகர் கூட பம்பைக்காரங்க கிடையாது. ஷாருக் கான் கல்கட்டாவில் பிறந்திருக்காரு, சல்மான் கானும் அப்படி தான், அமிதாப் பச்சன் யூபி. அடுத்து நம்ம பாடகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா குமார் ஷானு கல்கட்டா, உதித் நாராயண் கல்கட்டா, அனுராதா போட்வால் கர்நாடகா, கவிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க மகாராஷ்டிரா தான். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் இவ்வளவுக்கும் ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ணால் தான் அந்த ஸ்டேட்டுக்கு போக முடியும். அவ்வளோ தள்ளி இருக்கவங்களே பாம்பேயில் அந்த வேறுபாடு பார்க்குறது கிடையாது. அதே மாதிரி இங்கேருந்து நம்ம நடிகைகள் போனவங்க ஹேமா மாலினி, ஸ்ரீதேவி, அடுத்து ரேகா, அவங்க அங்கே பிறந்து வளர்ந்தாங்க. ஜெமினி கணேசன் அவருடைய மகள், அவர் நல்ல சூப்பர் ஸ்டார் தான். அது மாதிரி அவங்கெல்லாம் வேதமாக பார்க்குறோம். நம்ம தான் இங்கே தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்களை இது பண்ணுறது. ஏன் அது பேசுகிறீங்கிறேன். அதாவது இப்போ இந்த மாதிரி பேசும்போது இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா மனசு தாபமாக இருக்குது. அதாவது காலகாலமாக அந்த காலத்திலேருந்து இப்போ நம்ம சென்னை மாகாணம் பிரிட்டிஷ் காலத்தில் எல்லாமே நம்ம சவுத்துக்கு போகிற முக்கியமான ஒரு நகரமாக, தலைநகரமாக இருந்தது மெட்ராஸு. அப்போ எல்லாம் ஒன்று தானே. பிறகு அந்த ஸ்டேட்டு, இந்த ஸ்டேட்டு, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இப்படின்னு எதுக்கு பிரித்து பேசுறது? இது நமக்கு எல்லாமே ஒற்றுமையாக ஒரே இந்தியாவில் பிறந்தவங்க தானே. இந்தியாவில் இந்தியா வேறு என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரிலையா இருக்குது? இல்லைல்ல, இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி பேசுகிறது, அங்கே போனால் இப்போ ஆந்திராவுக்கு போனோன்னா ஆந்திராவை பெருசாக பேசுகிறது, அங்கே போவாங்க அன்றைக்கி அப்படி தான். இப்போ பல ஆண்டு இருக்காது, சிவகுமார் மகன் அவர் கார்த்தி ஒரு ஃபங்க்ஷனில் அப்படி தான் சொல்கிறாரு, எனக்கு தெலுங்கு ஆடியன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். தமிழை தானே நடிக்கிறீங்க, எல்லோரும் பிடிக்கும்னு சொல்ல வேண்டியதானே. ஒரு தமிழன் அப்படி போய் சொல்கிறத பற்றி தப்பு இல்லை. நீங்களும் பிடிக்கும், அவங்களும் பிடிக்குன்னா அதோட முடிய போகுது, சரியா? அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பாருங்கள். நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன், எனக்கு தெலுங்கு தான் பேச தெரியாது. எதுக்கு இது? எல்லாமே இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே தான் பூர்வீகமே, இங்கே தான். அதுக்கு எதுக்கு பிரித்து பேசுகிறீங்க? எல்லாருமே எல்லா நடிகரும் எல்லோரும் ஒரு பக்கம் பிறந்ததில்லை, எல்லாருமே அங்கங்கே இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து இப்போ அன்றைக்கி ஸ்டுடியோலாம் பார்த்தா சென்னையில் தான் இருந்துச்சு. எல்லாமே கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் எல்லாருமே அங்கே தான் ஷூட்டிங்கு. எல்லா இதுவும் நமக்கு ஷூட்டிங் நடக்கக்கூடிய இடம் ஸ்பாட்டு பூரா சென்னை தான். ஏன்னா பீச் அங்கே இருந்துச்சு, எல்லாமே அங்கே தான் எடுப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி கன்னட நடிகர் நிறைய பேர். இப்போ சிவராஜ்குமார் இங்கே தான் பிறந்தேன் வளர்ந்தானா அப்படின்னா அவர் சொல்கிறாரு எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இருந்தாலும் அதில் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் யாரையுமே எந்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டுன்னெலாம் நம்ம சொல்கிறதோட மொத்தத்தில் நம்ம ஒரு இந்தியனாக போயிடணும். நம்ம இந்தியாவில் பிறந்தோம், இந்தியன், அவ்வளோதான். இது நீங்கள் அவங்க தெலுங்கு பேசிட்டாரு, அவர் தெலுங்கரு, இவர் கன்னடம் பேசிட்டார், ஒரு கன்னடரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே போயிருப்பாங்க பெங்களூரில். அதே மாதிரி கர்நாடகா, மாண்டியா, ஆசனு, இது நம்ம இரியூர், இந்த மாதிரியெல்லாம் விவசாயமே போய் அதிகமாக தோப்பு விவசாயங்கள் வச்சுருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான். பெங்களூர்லேயே கிட்டத்தட்ட 40% பேர் இருக்காங்க அந்த காலத்தில் போய் செட்டில் ஆனவங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி அவங்க கன்னடக்காரங்களா தமிழரானு தெரியாது. ஏன்னா புதுசாக இப்போ அந்த சின்ன பிரச்சனை வந்தால் யாராவது இப்போ போய் இருக்கிறவங்களும் அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒழிஞ்சு, அந்த காலத்திலே இருக்காங்க. அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் அதுக்கு முன்னாலேயே போனவங்க. அவங்க அதில் தான் நிறைய பேர். இப்போ பாம்பேயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான். அதுக்கப்புறம் கேரளாக்காரங்க. அங்கே இருக்கவங்க பூரா இந்த தள்ளுவண்டியை வச்சு வாழைப்பழம் தான் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய தொழிலதிபர், ஹோட்டலு, ஜவுளி கடைகள், இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறவங்க பூரா தமிழ்நாட்டுக்காரங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அதனால் அவங்க அங்கேயே சிட்டிசன் ஆனவங்க. இப்போ செம்பூரில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் தமிழர் தான் இருக்காங்க.
அது நம்ம தமிழர் வாழும் இடங்கள் இருக்குல்ல, எல்லா பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து அவங்க யாரும் பிரித்து பேசுறதில்ல. இப்படி தான் ஒரு ட்ரிப் அவர் யாரோ ஒரு ஆள் பம்பையில் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு லாலு பிரசாத் யாதவ் சொன்னார், பம்பாய் உங்களுக்கு சொந்தம் இல்லை, இந்தியாவில் பிறந்தவனுக்கு எல்லாத்துக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்காரங்க எல்லா ஸ்டேட்டுமே நமக்கு சொந்தம். இதில் பிரித்து என்றைக்குமே பேசக்கூடாது. எல்லோரும் நம்ம இந்தியாவில் பிறந்தவங்க தானே. அந்த ஸ்டேட்டுக்காரன் இந்த ஸ்டேட்டுக்காரன் தெலுங்கு பேசுகிறான், தமிழ் பேசுகிறான், அதை பற்றி என்ன இருக்குது? எல்லாம் ஒன்றுக்குள்ளே அங்கே போய் இங்கே போய் ஒரு பிஸ்னஸ் நடக்கலாம், ஒன்றுமே நடக்காது. அவங்கவுங்க ஸ்டேட்டில் உட்காந்துட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. சரிங்களா? அதனால் நமக்கு வந்து அந்த பிரிவினை வச்சு பேசாதீங்க. எல்லாருமே நம்ம இந்தியர் தான், அவ்வளோதான். ஓகே, குட் ஈவினிங்.